பாடம் 6. ஒரு குவளை தண்ணீர். பாடம் அறிமுகம். சிறு துளி பெருவெள்ளம். சிறுக சிறுக சேர்த்தால் செல்வம் பெருகும். பொறுமையினால் அனைத்தும் சாத்தியமாகும். பொறுமையுடன் வாழ்க்கையின் எல்லா சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை மதிப்பு. அடுத்தவர் உழைப்பை அபகரிக்க நினைக்கக்கூடாது. முந்தைய காலத்தில் ராதா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். ராதா மிகவும் அறிவு கூர்மையுடையவள். அவளிடம் ஒரு ஆடு இருந்தது. ஆட்டுப்பாலின் ஒரு பகுதியை தயிராக்குவாள். அதை மோர் கடைந்து அதில் திரண்ட வெண்ணெயில் இருந்து நெய் எடுப்பாள். ஒரு நாள் ஒரு யோசனை ராதாவிற்கு வந்தது. தன்னிடம் உள்ள நெய்யை ஊர் ஊராக எடுத்து சென்று நல்ல விலைக்கு விற்க நினைத்தாள். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் என நினைத்தாள். பானையை தலைமேல் சுமந்து கொண்டு ஊரை நோக்கி வெகு தொலைவு நடந்து சென்றாள். அன்று அதிக வெப்பமாக இருந்ததால் ராதா சோர்வடைந்தாள். ஆதலால் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் சற்று இளைப்பாறிவிட்டு செல்லலாம் என நினைத்து நெய்குடத்தை இறக்கி வைத்தாள். சற்று நேரத்தில் ராதா நன்றாக உறங்கிப் போனாள். சோர்வு களைந்து விழித்து பார்த்தபோது அருகில் வைத்த நெய்குடத்தை காணவில்லை. சற்று தொலைவில் கலா என்ற பெண் தன்னுடைய நெய்குடத்துடன் செல்வதை கண்டாள். அவளிடம் குடத்தை கேட்டு மன்றாடியும் அவள் தரவில்லை. இதை கண்ட ஊர் மக்கள் அவர்களை பஞ்சாயத்து தலைவரிடம் அழைத்து சென்றனர். ராதா மற்றும் கலா ஆகிய இருவரையும் பஞ்சாயத்து தலைவர் அழைத்தார். இந்த நெய்குடம் எப்படி வந்தது என்று இருவரிடமும் கேட்டார். அதற்கு கலா என்பவள், ஐயா, நான் ஒரு மாடு வளர்க்கிறேன். ஆதலால் இந்த நெய் மாட்டுப்பாலில் எடுத்தது என்றாள். ராதாவோ, அவள் பொய் சொல்கிறாள், அது ஆட்டுப்பாலில் எடுத்த நெய் என்றாள். பஞ்சாயத்து தலைவர் எவ்வளவு கேட்டும் இருவரும் நெய்குடம் தன்னுடையதுதான் என்றனர். பஞ்சாயத்து தலைவர் இவர்கள் இருவரையும் சோதனை செய்ய தொடங்கினார். இருவரிடமும் தகுந்த ஆதாரமும் இல்லை என்பதை அறிந்தார். உடனே அவர் இருவரையும் அழைத்து, என் மகன் தன் காலணியை அங்குள்ள களிமண்ணில் தொலைத்து விட்டான். இருவரும் அதை தேடி எடுத்து வாருங்கள். பின்னர் நான் என் தீர்ப்பை கூறுகிறேன் என்றார். பஞ்சாயத்து தலைவரின் உத்தரவிற்கு இணங்க இருவரும் களிமண்ணில் இறங்கி காலணியை தேடினர். காலணி அகப்படவில்லை. பின்னர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை சுத்தப்படுத்திக் கொள்ள 2 குவளை தண்ணீரை கொடுத்தார். ராதா அந்த குவளை தண்ணீரை அளவாக பயன்படுத்தி கொஞ்சம் மீதப்படுத்தினாள். கலா தண்ணீர் போதவில்லை என கூறி மேலும் 1 குவளை தண்ணீர் கேட்டாள். அப்பொழுது இருவரையும் நோக்கி, இந்த நெய்குடம் ராதாவுடையதே, கலா அதை அபகரிக்க நினைக்கிறாள் என்றார் தலைவர். ஒரு குவளை தண்ணீரை மீதப்படுத்தும் குணமுடைய ராதாவால்தான் பக்குவமாக நெய்யை தயாரிக்க முடியும். ஆதலால் ராதாதான் இதன் உரிமையாளர் என்றார். இந்த தீர்ப்பை கேட்ட அனைவரும் வியந்தனர். தலைவரின் புத்தி கூர்மையை அனைவரும் பாராட்டினர். இந்த வேலையை செவ்வனே செய்வதற்கு
பொறுமை, கடின உழைப்பு மற்றும் சேமிக்கும் திறமை இருக்க வேண்டும். ஆகவே இந்த அரிய குணங்களை நாமும் வளர்த்து கொண்டு வாழ்வில் வெற்றியடைவோம்.